பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில தேவன் நிறைய பேர்கிட்ட பேசுறாங்க. ஆனா நம்ம அதை உணராம இருந்துட்டுதான் இருக்கிறோம். இப்படி தேவன் நம்ம கிட்ட பேசுறாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய சில அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம எவ்வளவுதான் நம்ம ப்ரேயர் பண்ணினாலும் ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவன் நம்ம கூட பேசுறத அறியாம இருந்தா அது கஷ்டமே சொல்லுவேங்க. ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். ஊழியக்காரங்கிட்ட மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு இல்லைங்க. ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு தேவன், பேசுகின்ற தேவன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் பேசுறத எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நீங்க இப்ப பைபிள்ல வசனம் படிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்க இப்படி வசனம் படிச்சுட்டே போகும்போது திடீர்னு ஒரு வசனம் உங்ககிட்ட நேரடியா பேசுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு ஒத்தது மாதிரி, அதாவது உங்களை ஆறுதல் படுத்துறது மாதிரி சில வார்த்தைகள் உங்களை உங்க கூட நேரடியா பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ இப்படி நீங்க வசனங்கள் படிக்கும் போது ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு அதிகாரத்துல ஏதோ ஒரு வசனம் உங்ககிட்ட உங்களை ஆறுதல் படுத்துறது மாதிரி பேசுறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க சூழ்நிலையில ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு சின்ன தவறு, இல்லைன்னா ஏதோ ஒரு தடுமாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது உங்க ஆழ் மனதுக்குள்ள நீங்க செய்கின்ற சில பாவங்களை, சில தடுமாற்றத்துக்கு ஏதுவாக ஏதோ ஒரு நிகழ்வு நீங்க செய்திருக்கீங்கன்னா அத உங்க உள் இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வுகள் மூலம் ஆண்டவர் பேசுவாரு. நீங்க ஏதோ ஒரு பாவங்கள் செய்றீங்க, அந்த பாவத்தை இது தவறு அப்படின்னு சொல்லி உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துவார். மூன்றாவது, ஏதோ ஒரு காரியங்கள் நீங்க நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல வெகு காலமா ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஜெபத்துக்குரிய பதில் உடனே கிடைக்கும். இப்படிங்கும் போது அங்க ஆண்டவர் ஜெபத்தின் மூலம் பேசி அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு அந்த ஜெபத்துக்குரிய பதில தாராரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல தரிசனத்தின் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவாரு. இப்போ பாருங்க, நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசி இருக்கிறாரு பைபிள்ல. அதே போல ஏதோ ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம். அந்த காரியம் நடக்கணும், ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிச்சிருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தணும்னா சில கனவுகள் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் நமக்கு அதை வெளிப்படுத்துவாரு. இப்படி ஆண்டவர் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அதே போல ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள தீர்வு நமக்கு தெரியல அப்படிங்கும் போது அது வசனத்தின் மூலம் பேசலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பாடல்கள் மூலம், ஏதாவது ஒரு நபர்கள் மூலம் சொன்னதை திருப்பி 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 தேற்றுறது மாதிரி அதே வார்த்தையை நீங்க கேட்க நேரிடும். இப்படிங்கும் போதும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க.
ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த முடிவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க திணறிட்டு இருக்கும்போது நீங்க அமைதியா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது உங்க உள் இருதயத்துக்குள்ள ஒரு மனிதன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது மாதிரி சில ஆலோசனைகளை நீங்க நினைக்காமே உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு உணர்வு கலந்த ஒரு சவுண்டு கோடு கூட ஆண்டவர் பேசலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு வெகு காலமா ஏதோ ஒண்ணுக்காக ட்ரை பண்ணி அது தடைப்பட்டு போயிருக்கும். நீங்க எத்தனை நேரம் முயற்சி பண்ணினாலும் அது வாய்க்காமல் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அதற்குரிய வாசலை திறந்து நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத சமயத்துல நீங்க என்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதில் நீங்க எதிர்பாராத நேரத்துல, முயற்சி செய்யாத நேரத்துல உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாரு. இதுவும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல பயப்பட்டு குழம்பி போய் இருக்கிற நேரத்துல, வேதனையோடு கூட நீங்க இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு காரியங்களுக்காக சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஆறுதல் கூறி ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிற டைம் நீங்க அந்த நபர்கிட்ட அந்த உதவியை கேட்காமல் இருக்கும் போதும், நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் எதிர்பார்த்து நிற்கும் போதும் அவங்க கிட்ட நீங்க கேட்காமையே நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த உதவிக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அந்த உதவியா அந்த மனிதர்களை கொண்டு ஆண்டவர் நடத்துவாரு. அந்த மனிதர்கள் தேவருடைய தூதர் போல நம்ம வாழ்க்கையில என்ன ஆசை நமக்கு இருக்குதோ அந்த ஆசையை நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்தியிருப்போம். இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசையா இருந்திருக்கும். அத ஆண்டவர் இன்னொரு நபர் மூலமா நம்ம அவங்க கிட்ட அந்த ஆசையை சொல்லி இருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அவங்க உதவி பண்ணுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஆண்டவர் நிறைய இந்த 7 விஷயங்கள் மூலமாக நம்ம கிட்ட பேசுவாரு. அவர் ஒரு பேசுகிற தேவன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையா, ஏதோ ஒரு வேதனையா, ஆண்டவர் என்கிட்ட எல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி கூட நீங்க சந்தேகத்துக்கோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் நீங்க பைபிள்ல வசனம் வாசிக்கும் போது வசனத்தின் மூலம் உங்ககிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. நீங்க அதை அறியாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை மனசுல நினைச்சிட்டு நீங்க பைபிள் எடுத்து நீங்க உங்க வசனங்கள், அதாவது ஏதாவது ஒரு அதிகாரத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்துல இருக்கிற வசனங்கள் மூலம் ஆண்டவர் இன்றைய நாள உங்ககிட்ட பேசுவாரு, உங்களை ஆற்றுவாரு, உங்களை தேற்றுவாரு, உங்களை அரவணைப்பாரு. பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, எங்க கிட்ட பேசுவாங்களான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறாரு. போங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு பைபிள் எடுங்க, ஒரு அதிகாரத்தை எடுங்க, அதுல ஒரு வசனத்தின் மூலமா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேச போறாரு. உங்க எதிர்காலத்தை குறிச்சு, உங்க பயங்கலந்த ஒரு சூழ்நிலையை குறிச்சு கண்டிப்பா ஆண்டவர் பேசுவாரு. அவர் ஒரு பேசுகிற தேவன். அப்பா என்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லி ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே என்கிட்ட பேச மாட்டீங்களா, என்னோடு பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா இன்றைய நாள்ல நீங்க பேசுவதற்காக நன்றி, பேச போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்க அற்புதம் செய்யுங்க. அவங்க எந்த ஒரு சந்தேகத்துல நீங்க இருந்து ஏதோ ஒண்ணுக்கு பதில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதுக்குரிய பதில நீங்க இன்றைய நாள்ல பேசி அப்ப அவங்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் கண்டிப்பா இன்னைக்கு என்ன காரியத்துல நீங்க பதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த காரியத்தை பைபிள் மூலமா, பைபிள்ல இருக்கிற வசனம் மூலமா நீங்க படிக்கும் போது பேசுவாரு. விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.